எல்லாம் சொல்லியிருக்காரு. இல்லாள் அப்படின்னு சொல்கிறதும் சரி, வீடுன்னு சொல்கிறதும் சரி, இதெல்லாம் எதை காட்டுதையா? அங்கே தான் சாதனையை செய்ய முடியும் அப்படின்றார். புகுந்த வீடு தான் சாதனை செய்வதற்குரிய களம். இந்த சாதனை எங்கேயா கிடைக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். வாங்க திருமதி பாரதி பாஸ்கர் வாங்க. உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த அணியில இது மட்டும் 2 பேர் பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. உங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல. இல்ல, சிவகுமார் பேசினார் பாருங்க, இல்லத்து அரசு என்ற வார்த்தை தானே இருக்கிறது, வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கான்னு நாங்க 3 பேர் கேட்கிறோம். இல்லத்தரசின்னு சொல்லலாம், நல்லா தான் சொன்னீங்க, எங்களுக்கு என்ன இடம் கொடுத்தீங்கன்னு நாங்க 3 பேர் கொதிச்சு போய் கேட்கிறோம். அதுக்கு புலவர் ஒரு கதை சொன்னாரு, இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கோபம் வரா மாதிரி காமெடி பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டேங்க. அவர் முதல்ல என்ன சொன்னாரு, ஏதோ ஒரு பொட்டு, ஏதோ ஒரு அம்மா போட்ட பொட்டு இவர் மேலே ஒட்டிச்சான். அவங்க வீட்டுக்காரம்மா அதை பார்த்து சந்தேகப்பட்டான். அவங்க வீட்டுக்காரம்மாக்கு இது கூடவே தெரியாது. உங்களுக்கு ஒரு மனைவி கிடைச்சது எவ்வளவு அரிதுன்னு வருது. அவங்க சொல்லி கார் வாங்கியாச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறமா சொல்றாரு, சமீபத்தில் அவரோட மனைவியை பியூட்டி பார்லருக்கு 2 வீலர்ல அழிச்சிட்டு போன. கார் என்னாச்சு, வித்துட்டீங்களா? அந்த கதை முழுக்க போய்ங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன் பாருங்க, எல்லாம் போய். வாசல்ல, பியூட்டி பார்லர் வாசல்ல அவர் மனைவி போனை இவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ள போனாங்களாம். போய் எந்த பொண்ணும் தன்னோட போனை கணவர்கிட்ட கொடுக்கவே மாட்டான். உடனே மாமனார்ட்டேந்து போன் வந்ததாமா இவருக்கு. வரவே வராது, ஏன்னா நாங்க பெண்கள் எங்க போனாலும் அப்பா அம்மா கிட்ட எங்க போறோம்னு சொல்லிட்டு தான் போவோம். அதனால போன் வந்தது, அதுவும் போய். சரி, அது 2வது போயாச்சா. 3வது போய் ஃபோன் வந்த உடனே இவரை உள்ள விட்டாங்களா. எந்த பியூட்டி பார்லர்லையும், அதுவும் புலவர் மாதிரி இருக்கிற கொஞ்சம் அப்படி இருக்கிற ஆட்டில் விடவே மாட்டாங்க. உள்ள வந்தா எல்லாம் வெள்ளரி விதைய கண்ணில் வச்சிருக்காங்க. வெள்ளரி விதைக்கும் வெள்ளரிக்காய் ஸ்லைஸுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளு புலவர். சரி, வெள்ளரி விதையோ வெள்ளரிக்காயோ வச்சுட்டு உங்க வீட்டம்மா படுத்திருக்கு, உங்களுக்கு தெரியலன்னா கண்ணாடியை மாத்துங்க. சொன்னது முழுக்க போய்ங்க. இப்படித்தான் ஒவ்வொரு கதையும். இவங்க மருமகள் இவரை வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து போட வச்சாரா, அதுதான் தியானமா. தினம் இவர் தியானம் பண்றாரு. யோகம் யோகம் யோகம். ஓ, தியானம் மாவாட்டுறது. சரி, நான் கேட்குறேன், நீங்க அதுதானே உங்களுடைய தினசரி யோகம் அதுதானே? இப்போ நான் உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்றேங்க, உண்மை எங்கள் நடுவருக்கு தெரியும், ராஜா சாருக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களிலேயே மிக அதிகம் மீட்டிங்ல பேசுற ஆளு புலவர் தான். நான் வேணா டேட்டா தரேன் உங்களுக்கு. ஒரு மாசத்துல 27 நாள் வெளியூர்ல இருக்கீங்களே, அந்த 27 நாள் உங்க வாஷிங் மிஷின்ல யோகத்தை யார் பண்ணுவாங்க? அப்புறம் புலவர் சொல்றாரு, தூங்குவது சாதனை இல்லை, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் சாதனை. நீங்க பெரிய அப்துல் கலாம். அப்புறம் சிவகுமாருக்கு பாவம், என்ன நல்லா பேசுவாருங்க, நல்லா பேசுவார். சென்னையிலேருந்து கிளம்பி வர்ற போது அவர் வந்த அந்த ட்ரெயினோ விமானமோ அது முழுக்க 7-8 பாட்டியை பார்த்துருக்காரு. அதனால இன்னைக்கு சொன்ன கதை முழுக்க பாட்டி கதை. ஒரு பொண்ணு ஒரு கல்யாணமாய் போனோன்னா ஒரு பாட்டி சொல்லிச்சான், நீ அப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்ய, நீங்கள் அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அப்படித்தான் சொன்னேன், அன்னைக்கு போனவர் இன்னும் வரல. சிவகுமார் அவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த பாட்டி அட்வைஸ் பண்ண பாட்டி பிறந்த வீட்டு பாட்டியா புகுந்த வீட்டு பாட்டியா? புகுந்த வீட்டு பாட்டி தானே. ஏன்னா அங்கே போனவனு தானே அட்வைஸ் பண்ணியிருக்கு. எதுக்காக அட்வைஸ் பண்ணியிருக்கு? இந்த பொண்ணு விளங்காமல் போகணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கு. அதைத்தான் நாங்கள் 3 பேரும் சொல்கிறோம். விளங்காமல் போகணும்னே புகுந்த வீட்டில் பல பேர் பெண்களை நடத்துகிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம். சார், ஒரு எக்ஸாம்னா வீடே எங்களுக்காக கண் விழிச்சு காத்திருக்கும் சார். வீடே காத்திருக்கும். அப்பா 4 மணிக்கு எழுப்பி விடுப்பா என்றால் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் 3:45 மணிக்கே எந்திரிச்சு பாலை காய்ச்சி டீயை குடிச்சு, கண்ணு எந்திரிடா ராஜா எந்திரிடா, இப்படி நாங்கள் படித்தோம். எங்களுடைய சாதனைகளுக்காக பிறந்த வீடு தன்னையே அர்ப்பணம் செய்து கொள்ளும். ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளை அலோவ் பண்ணியிருக்கோம் நாங்க.
அதுவே அனுமதி கொடுப்பதே பெரிய விஷயம் புகுந்த வீட்டில். ஆனால் பிறந்த வீட்டில் அத்தனை பேர் சேர்ந்து சாதனை பண்ணுவாங்க சார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை அடுத்து பேச ஒரு சொல்லணும் எனக்கு சார். நான் சில கேள்விகளை கேட்கிறேன் சார். பெண்கள் எங்கே அதிகம் சிரிக்கிறார்கள்? பிறந்த வீட்டில் அதிகமாக சிரிக்கிறாங்களா, புகுந்த வீட்டில் அதிகமாக சிரிக்கிறாங்க? மனசாட்சியோட எல்லாரும் சொல்லுங்க சார். புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு நம்முடைய சிரிப்பு குறைந்து போயிருக்கிறது என்பதை இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்களே, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, எங்க நாம ஜாஸ்தி சிரிச்சோம்? ரெண்டாவது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் மகள்கள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா முடிவும் அவளை கேட்டுதான் எடுப்பாங்க. எல்லா முடிவும் அவளை கேட்டு தான் சார் எடுப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு டிவி வாங்கணுமா, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணுமா, என்ன வாங்கணும்னாலும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. அன்றாட சமையலை முடிவு செய்வது கூட அவளை வச்சு தான். இவளுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்னா அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேங்காய் சட்னி செய்வாங்க. ஆனால் புகுந்த வீடு எப்படி இருக்கும்? இவ போன உடனே ஐயோ உங்கள் மாமனாருக்கு தேங்காய் சட்னியே பிடிக்காதுன்னா இவள் தன்னுடைய விருப்பத்தை மாற்றுவாள். எப்படி? பிறந்த வீட்டில் இவளுடைய விருப்பங்களுக்காக அத்தனை பேரும் வளைந்து கொடுப்பார்கள். ஆனால் புகுந்த வீட்டுக்கு போன இவள் தன்னுடைய விருப்பத்தை வளைத்து விடுவாள் என்றால் எந்த இடத்துல அவ சொன்னது நடக்கிறது என்பதை தயவு செய்து அடுத்து வருகிறவர் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அப்பாவும் மகளை பார்த்து கொலசாமின்னு சொல்ற மண்ணு நம்ம மண்ணு மாத்திரம்தாங்க. கொலசாமின்னு சொல்றான். ஆனா புகுந்த வீட்டுக்கு போனோட எங்க கொலசாமியே நாங்க மாத்திப்போம். பிறந்த வீட்டுல நாங்க தான் சார் கொலசாமியா இருக்கோம். நிறைவாக ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெறுகிற நடுவர் அவர்களே, துளசிமதி முருகேசன், நம்ம மறக்க கூடாத பேர் இது. சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியில முதலமைச்சர் இருந்தாரு. துளசிமணி என்கின்ற இந்த பெண் மேடையில் பேசுறாங்க. அவங்களுக்கு இடது கை பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் சரியா இல்லை. வலது கையால மாத்திர பேட்மிண்டன் விளையாடி இந்தியாவுக்காக பாரா ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கத்தை நம்முடைய நாட்டுக்கு வாங்கி கொடுத்த தமிழ் பெண் துளசிமதி. சொன்ன எங்க அப்பா கூலி தொழிலாளி, காஞ்சிபுரத்துல எங்க வீடு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற வீடு. ஆனா கூலி தொழிலாளியா இருந்த எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில கிரவுண்டுக்கு என்னை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு கை எனக்கு இல்லைன்றது நான் உணர முடியாதபடி ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா கொடுத்தாங்க. அதனால இந்த பதக்கத்தை என் தகப்பனுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று துளசிமணி சொன்னார். எனவே இப்படி சொல்லி முடிக்கின்றேன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பெண் குழந்தையை நெஞ்சிலே சுமக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் பிறந்த வீட்டில் மகாராணியாக இருந்து நாங்கள் நினைத்தது அனைத்தையும் முடிக்கின்றோம். எங்களுடைய புகுந்த வீடு எங்களுக்கு உதவி செய்யும். ஆனா எவ்வளவு உதவி செஞ்சாலும் எங்க மனசு பிறந்த வீடுன்னு நினைக்கிற போது அங்கு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியையும் அங்கே இருந்த சுதந்திரத்தையும் தான் முதல்ல நினைக்கும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, பெண் மனசு என்பது எப்போதும் பிறந்த வீட்டை ஒரு படி மேலே தான் வைக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும். பிறந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் அப்படியே நெஞ்சி நிமிர்ந்து எங்களால் முடியும் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிற மாதிரி கதையை அருமையாக நடத்தியிருக்காங்க. இடையிடையே அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு ராஜாவை ஒரு மிரட்டு வேற மிரட்டியிருக்காங்க. அவர் ஏற்கனவே மிரண்டு போய் தான் இங்கே வந்திருக்காரு. வாங்க ராஜா வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசினது எல்லாமே 3 மகாராணிகளை பற்றிய கதை, 3 பரிதாபமானவர்களை பற்றிய கதையை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்க ஒன்று கேட்டாங்க பார்த்தீங்களா, எந்த பெண்ணாவது கணவன் கிட்ட மொபைலை கொடுப்பாங்களா? கவனிச்சிங்களா? என் மொபைலை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற உரிமை எங்க இருக்கு? அவன் தான் கேட்டுருவானா? இல்ல கேட்டுட்டு அந்த வீட்டில் இருக்க முடியுமா? அப்படின்னா ஒரு மொபைலை வாங்கி வைக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு ஒரு உரிமையும் இல்லை. அப்ப நீங்க சுதந்திரமா இருக்கிறது எங்கம்மா? எங்க? இதே இது உங்க பிறந்த வீட்டில் அப்பா மொபைலை கேட்டு நீங்கள் தரலைன்னு வைங்க, பறித்து ரோட்டில் போட்டுருவார். இல்லை அது பணம் கட்டுறதுக்கு தரமாட்டார். என்ன பேசுறீங்க எங்கிட்ட வந்து? எல்லாத்தையும் கேட்கறது ராஜா பதில். நான் என்ன உங்களுக்கு பதில் சொல்லவா பிறந்திருக்கேன்? அதில்
இவர் ஒரு கதை சொன்னாருங்க. ஒரு பாட்டி வந்து எதையோ சொல்லிச்சு, அந்த அவர் தாத்தா ஓடி போயிட்டாருன்னு. அவங்க புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறாங்க. அந்த பாட்டி பிறந்த வீட்டு பாட்டியா புகுந்த வீட்டு பாட்டியா? அது பக்கத்து வீட்டு பாட்டிமா, பக்கத்து வீட்டு பாட்டி. அது வந்து ஏற்கனவே ஒரு வீட்டை கெடுத்துட்டு இன்னொரு வீட்டை கெடுக்க பார்க்குது. நாங்க என்ன கேள்வி கேட்டிருக்கோம், யாரு எங்க சாதிக்கிறாங்க, பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல? அதை விட்டுட்டு எங்கே அதிகம் சிரிக்கிறோம், எங்கே சிரிக்கிறோம்ன்றது சாதனை ஐயா. ஆதித்யா சேனல் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதுல சிரிக்கலாம்லங்க. இதுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாங்க. காமெடி ஷோ பாருங்க சார். நீங்க என்ன கேட்டீங்க, பிறந்த வீட்டுல எல்லா முடிவும் அவளை கேட்டுத்தான் எடுப்பார்கள் சொன்னாங்கல்ல. புகுந்த வீட்டுல எல்லா முடிவும் அவளே தானே எடுக்கிறா. கேட்டு எடுக்கிறது முக்கியமா, அவளே எடுக்கிறது முக்கியமா? அந்த துளசி மணி ஒரு பொண்ணு பதக்கத்தை யாருக்கு டெடிகேட் பண்ணாங்களோ அப்பாவுக்கு. கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்களை 2 பேர் பேருக்கு பின்னாடி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. பிறந்த வீடு தான் உங்களை சாதிக்க வச்சதுன்னா உங்க பேருக்கு பின்னாடி யார் பேர் வச்சிருந்துருக்கணும்? கவிதா அவங்க அப்பா பேர் தானங்க வச்சிருக்கணும். ஜவஹர்ன்றது யாருங்க? அவங்க வீட்டுக்காரர் தானுங்க. இப்போ இத்தனை ஊருக்கு போய் அவங்க பேசுகிறாங்கல்ல, இந்த குலசாமியை அனுப்பி வச்சுட்டு குடும்பத்தை அவர் தானங்க பார்த்துக்கிறாரு. அந்த மரியாதைக்கு தானங்க ஜவஹர்னு பேர் வச்சிருக்கீங்க. இன்றைக்கு அவர் வராத மேடைகள் எல்லாம் அவர் பெயர் முழங்குகிறது என்றால் புகுந்த வீட்டில் தான் இவர்கள் சாதித்து இருக்கிறார்கள். சார் ஒன்றும் இல்லை சார், என்ன இருந்தாலும் அது அம்மா வீடு, இது பெண்களுக்கு நம்ம வீடு. இருக்கா இல்லையா? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம், போயிட்டு எப்போ வருவேன், எங்க வருவேன், நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா வீடு முக்கியமா நம்ம வீடு முக்கியமா? அதுல நடுவில் இருக்கிறாங்களே கவிதா ஜவஹர், அவங்க அம்மா சொன்னாங்களா பூசண மாதிரி இருக்கேன்னாங்க. அவங்க சொல்றாங்க புலவர் பொய் சொன்னாருன்னு. அவர் சொன்னது பொய்யா இல்ல பூசண மாதிரி இருக்கேன்னு சொன்னது பொய்யா? பூசினாலும் ஒரு அளவா பூசுங்கம்மா. என்னென்னவோ பேசுறாங்க. டிசம்பர்ல அவங்க தம்பி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா. சார் நீங்க யோசிங்க சார், நல்ல குடும்பம் டிசம்பர்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குமாயா? சும்மாவே அவன் காய்ச்ச வந்து தொண்டை சரியில்லாம இருக்கான். நாங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் தம்பி எதுக்கு வாங்கி கொடுக்குறான்னா ஒரு வாரத்துக்கு காய்ச்சல் இந்த பொண்ணை படுக்க வைக்கிறதுக்காக. பிறந்த வீடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டான். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபா தருது. பொங்கல் பையோடு 3000. நீங்க நல்லா இருந்தா நீங்க பாட்டு கொடுக்கலாம்ல. பிறந்த வீடு வந்து ரொம்ப நல்ல இடம். புகுந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல பூரா பொய்காரங்க, சரிங்களா? இப்போ உங்க வீடு உங்களை நல்லா பார்த்துக்கிட்டதுல உங்க அப்பா இவ்வளவு பொய் சொல்றவனை விசாரிக்காம எது கட்டி கொடுத்தாரு? எப்படியாவது தொலைஞ்சு போட்டும். அதையா உண்மை. இப்போ வந்து ஐயா தன்னுடைய அனுபவத்தில் இதை சொல்லி முடிச்சுட்டாரு. ஏன்னா இவ்வளவு பொய் சொல்ற ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு அப்பா, எப்படி அப்பா, புரோட்டாவா வாங்கி கொடுத்த அப்பா. அந்த அம்மா நடுராத்திரியில் புரோட்டா வாங்கி கொடுத்துருவாராம். எப்போ? அவங்க அம்மா புளிக்குழம்பு வைக்கிற அப்போ. பிறந்த வீடுனா அம்மாவும் அப்பாவும் தானேங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே அவங்க அம்மா புளிக்குழம்பு வைக்கிதுன்னா இது என்ன பிறந்த வீடுமா? ஏமா புளிக்குழம்பா வச்சு என்னென்னமோ பேசுறீங்க நீங்க. சார் நீங்க சீரியல் நிறைய பார்க்குறீங்க இல்லைங்க, எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் இருக்கு. அதில் சாதிக்கிறதெல்லாம் எங்க? பிறந்த வீட்லையா புகுந்த வீட்லையா? புகுந்த வீட்டில் தானங்க சாதிக்கிறீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் பெண்கள் சாதிக்கிறது எங்க? புகுந்த வீட்டில் தானே. இன்னும் ஒன்று, இந்த முதல்ல பேசுனாங்களே பியூட்டி பார்லருக்குள் ஆண்களை விடமாட்டார்கள் புலவர் சொன்னதுக்கு. சார் இன்னைக்கு இருக்கிற பல பியூட்டி பார்லர்ல ஹேர் ஸ்டைலிஸ்டே ஆண் தான். பெண்களுக்கு உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. சும்மா எல்லாத்துக்கும் தலையை சேர்க்கக்கூடாது.
எங்களுக்காக நேர்த்திக்கடன் வைப்பது எங்கள் தாய் தான். மாமியாரா? யாரு? ரேவதி சுப்புலட்சுமி, இந்த ஊருக்காரங்க. அந்த அம்மா வைக்கிறதுல பெரிய நேர்த்திக்கடன் என்ன தெரியுமா? சீக்கிரமே இவள் புகுந்த வீட்டுக்கு போகணும். அதான் முதல் நேர்த்திக்கடன். சின்ன வயதுல கொஞ்ச நாள் எதுவும் தெரியாது, கொஞ்ச நாள் இளமை பருவம், பக்குவம் அடையும் போது திருமணம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகுதான் நீங்கள் சாதிக்கிறீர்கள். உண்மையை சொல்ல போனால் பிறந்த வீடு என்பது நாற்றங்கால் மாதிரி. அங்க நெருக்கமா இருக்கும், ஆனா அதை நாற்றங்காலே வைக்கக்கூடாது. புகுந்த வீடு என்பது வயல் மாதிரி. அங்கே நடப்படும் போதுதான் விளைச்சல் வரும், உலகுக்கு பயன்பெறும், தளதளன்னு நிற்கும். அப்படின்னா நாற்றங்காலை சாதனை என்பீர்களா, விளைகிற நிலத்தை சாதனை என்பீர்களா? இந்த சமூகம் பொங்கல் திருநாளில், விளைச்சலை கொண்டாடுகிற திருநாளில், விவசாயிகளுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில், காளைகளுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில், சூரியனுக்காக கொண்டாடப்படுகிற திருநாளில் விளைச்சல் தான், அதுதான் புகுந்த வீடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, பெண்ணே நம்முடைய தாய், வணக்கத்திற்குரியவள். அவள்தான் என்னுடைய தாய், அவள்தான் என்னுடைய மகள், அவள்தான் நாளை என் தாரம். ஆனால் அவள் பெரிய சாதனைகளின் சரித்திரம். அவள் நினைச்சா எதையும் சாதிச்சிருவான். ஆனால் அதை எங்கே அதிகமாக சாதிக்கிறான்? 2 வீட்டிலையும் சாதிக்கிறான். பிறந்த வீட்டில் சாதிக்கிறாளா, புகுந்த வீட்டில் சாதிக்கிறாளா? அவள் பிறந்த வீடு இருக்கு பாருங்க, அந்த வீடு அவ வீடு தான். அங்கே சாதனை செய்கிறாளானா? செய்கிறாள், சாதனை செய்கிறாள். என்ன சாதனை? நினைச்சதை வாங்கிறதுக்கு. நினைச்சிட்டானாக்கும் அவ்வளோதான், அழுவா, அடம்பிடிப்பா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. சரி, கழுதை தொலைஞ்சு போகுது, விடு, வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, கேட்டுட்டால விடு. இப்படி நினைத்ததை சாதிப்பது அந்த பிறந்த வீட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அப்போ சின்ன பிள்ளை அந்த சாதனை பண்ணியிருக்கிறா பார்த்தீங்களா, அது பூரா சுயநலம் சார்ந்தது, அவள் நலம் சார்ந்தது, அவளுக்காகவே கேட்குறான். ஆனால் பூந்த வீடு இருக்கு பாருங்க. நம்ம இப்போ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த படத்தை பூரா பாருங்க, இதெல்லாம் பெரிய பங்களா வீடு. இந்த பங்களா வீட்டை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதாங்க மொத்தமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப குறைச்ச வீடுங்க. இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் ரொம்ப குறைச்ச வீடு. குடிசை வீட்டை பற்றி நீ நினைக்கவே இல்லையே, ஏழைகளுடைய இருப்பிடத்தை பற்றி நீ நினைக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் சாதாரண இடங்கள் இருக்கு, மிக சாதாரண மக்கள் தான் ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்காங்க. அந்த வீடுகளுக்கு நீங்கள் போய் பாருங்க. ஒரு குடிசை வீட்டில் அவன் ஒரு சாதாரண வேலை பார்க்குறான் பிள்ளை, ஒரு கம்பெனியில் டிரைவராக இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு டிரைவருக்கு, ஓட்டுநருக்கு என்ன சம்பளம் இருந்துட போகுது? அவன் கொடுக்குற காசை சேர்த்து வச்சு சிந்தாமல் சிதறாமல் இவளும் தன்னுடைய காசை சேர்த்து வச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 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 தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, தன் வீட்டுக்காரனை மனுஷனாக்குறது, அத்தனையும் செய்கிறான். அப்படின்னா முதல் சாதனை எங்கே தொடங்குறான்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அந்த சாதனையை தொடங்கணும்னு நினைக்கிறாவா? சாதனையை எதுக்காக தொடங்கணும்னா, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறான். இதுதான் என்னுடைய வீடு, இந்த வீட்டை நான் உருவாக்கணும். இந்த வீட்டை பார்க்கிற பொழுதுதான் என் வீடு என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுவாங்க. அவன் பிறந்த வீட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க. அவன் பிறந்த வீட்டை இன்னொருத்தி வந்திருக்கிறான். அப்படின்னா நீங்க சொல்லுங்க, சாதனை செய்வதற்கு எங்கே இடம் இருக்கு? இங்கே தான் இடம் இருக்கு. எங்க? புகுந்த வீட்டில். அந்த சாதனை சாதிக்கிறது மட்டுமில்லை, அவளிடத்திலேயே போய் நாளைக்கு 4 பேர் என்னம்மா, என்ன எப்படி இப்படி இந்த மனுஷனை நீ இப்படி ஆக்கி இந்த சாதனை பண்ணினியே, என்ன செஞ்ச? லாட்ரி கீட்ரி எதுவும் விழுந்துச்சா
எதுவும் புதையலுக்கு இதில் கிடைச்சியா அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இல்லைப்பா, ஒன்றும் இல்லாமல் அவன் ஒரு கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான், நீயும் அங்கனே இங்கனையும் 10 குத்தேத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. எப்படி ஒரு பிள்ளைய படிக்க வச்சுருக்கீங்க, ஒரு பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கீங்க, இது எப்படி முடிஞ்சிச்சு உங்களால் அப்படின்னு கேட்டால், முடிஞ்சிச்சு அப்படின்னு இப்படி நினச்சி வானத்தை பார்க்குறான். பக்கத்து சோத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்கள் அப்படியே கண்ணீர் பொதுவாக மெல்ல மெல்ல ஒழுகுது. என்னடி, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறா, அந்த மனுஷன் நல்லவன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தாங்க. அந்த மாப்பிள்ளை என் சொல்படி கேட்டார், அவன் ஆட்டிட்டான். என் சொல்படி கேட்டான், நான் மனுஷியானேன். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் நான் பஸ்ஸில் போகிறதுக்கு போய் திரும்புறதுக்கு 60 ரூபா ஆகும். நான் வேலைத்தளத்துக்கு போய் திரும்புறதுக்கு 60 ரூபா ஆகும் முன்னாடி. இப்போல்லாம் அந்த பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைங்க இருக்கே, இந்த சின்ன பையன் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போய் அவன் படிக்கிற இடத்துல காலை சாப்பாடு இருக்குது, மதிய சாப்பாடு இருக்குது, மிச்சமாக போச்சு. அதுக்கான அரிசி உப்பு புளி மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த செலவை சேர்த்து வைக்கிறேன். அது மட்டும் தானா, என் வீட்டுக்கே வைத்தியர் வந்து பார்க்குறாரு. எத்தனை வசதிகள் எனக்கு, எத்தனை வசதி. எனக்கு ஒரு தாயுமானவன் இருக்கிறான், ஒரு தாயுமானவன். அந்த தாயுமானவன் இருப்பதாலே நான் இன்னும் சேர்த்து கொண்டே இருக்கிறேன், என் குடும்பத்தை நான் ஆளாக்குகிறேன் என்று சொல்லி அவள் நிறைப்பது புகுந்த வீடாக இருக்கின்ற தன்னுடைய வீட்டை பற்றியா, பிறந்த வீட்டை பற்றியா? பெரியோர்களே, இந்த பெண்கள் இந்த ராஜ்யத்தில் தான் அவள் புதிய சாதனைகள் செய்திருக்கிறாள். அதனால் பெரியோர்களே, நேற்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, புகுந்த வீடுதான் பெண்களின் சாதனை இல்லம். அதில் நான் இவர்கள் சாதிக்கிறார்கள் சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.